சிறப்பான ஒரு ஷோங்க உங்களுக்காக. ஏற்றுமதி வழிகாட்டி எப்போவுமே வழக்கமாக வந்து 6 to 7 வந்து லைவ் ஷோ இருக்கும், 7 to 8 வந்து ஷோ இருக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, கோச்சிக்காதையே. இப்போ ஷோ ஆரம்பிக்கிறோம். அண்ட் உங்களுக்கு வந்து ஏற்றுமதி பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் கேட்க போகிறோம். சார் நம்மகிட்ட பேச போகிறாங்க. லட்சுமி எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ரமேஷ்குமார் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சூப்பர். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நம்ம சிரிப்பு தான் சார் உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நிறைய கொஸ்டின்லாம் எடுத்து வந்துருக்கோம் சார். இன்றைக்கி ஷோவில் அப்படியே போயிடலாம், நிறைய விஷயங்கள் கேட்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எனக்கும் சில கேள்விகளாக இருக்குது, அதையும் கேட்குறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா சார், குறைந்த முதலீட்டில் வந்து நம்ம ஏற்றுமதி விஷயம் எப்படி பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். குறைந்த முதலீட்டில் ஏற்றுமதி தொழிலை சிறந்த முறையில் செய்யலாம். ஒரு உதாரணமாக 25,000 முதலீடு, 50,000 முதலீட்டில் ஏற்றுமதி தொழிலை செய்யலாம். 50,000 முதலீட்டில் ஏற்றுமதி தொழிலை செய்வது எப்படி என்று பார்த்தால், 50,000 முதலீடு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வேல்யூ 50,000. அந்த 50,000 எக்ஸ்போர்ட் ஆர்டர் வேல்யூ என்று பார்க்கும் பொழுது அதில் வேளாண் பொருட்கள், உணவுப் பொருட்களுக்கு விவசாயிகளிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்குவது, பேக்கிங் செய்வது, பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக ஏற்றுமதி செய்வது, அனைத்து வேலைகளையும் இந்த முதலீட்டு பணத்தில் செய்யலாம். மற்றபடி இறக்குமதியாளரிடமிருந்து அட்வான்ஸ் பேமெண்ட், முன்பணம் வாங்கியும் ஏற்றுமதி செய்யலாம். ஆர்டர் வேல்யூ 50,000 என்று பார்க்கும் பொழுது அது 50% என்று பார்த்தால் 25,000 ரூபாய். இந்த 25,000 ரூபாய் என்பது சிறிய ஆர்டர், சிறிய தொகை. இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளரை நம்பி அட்வான்ஸ் பேமெண்ட் முன்பணமாக கொடுப்பார். இந்த 25,000 முன்பணத்தில் பொருட்களை விவசாயிகளிடம் அல்லது தயாரிப்பாளரிடம் ஆர்டர் கொடுத்து வாங்குவது, பேக்கிங் செய்வது, கப்பல் மூலமாக விமானம் மூலமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து வேலைகளையும் இந்த பணத்திலேயே செய்யலாம். ஏற்றுமதி செய்த பிறகு மீதி 50% பணத்தையும் இறக்குமதியாளரிடமிருந்து ஏற்றுமதியாளர் வாங்கி கொள்ளலாம். இதுபோல் குறைந்த முதலீட்டில் ஏற்றுமதி தொழிலை சிறந்த முறையில் செய்யலாம். சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து இந்த விஷயமும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே சார், சூப்பர் சார். இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து தக்காளியோட கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா விற்கிது. இப்போ இது தக்காளி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போனால் அங்கே எவ்வளோக்கு விற்பாங்க, இதில் லாபம் கிடைக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். பார்க்கலாம் சார். 1 கிலோ தக்காளி விமானம் வழி ஏர் கார்கோ மூலம் ஏற்றுமதி செய்வதற்கு பற்றி விலைப்பட்டியலை இப்போது பார்க்கலாம். தக்காளி விலை கிரீடுன்னு போகும், கிரீடுன்னு மறுபடியும் கம்மியாயிரும். 1 கிலோ தக்காளி கொள்முதல் விலை, அதாவது 1 கிலோ தக்காளியை விவசாயிகளிடமிருந்து ஏற்றுமதியாளர் வாங்கும் விலை 15 ரூபாய். தக்காளியை தரம் பிரிக்க வேண்டும். ஏற்றுமதி தரம் வாய்ந்த தக்காளியை தனியாக தரம் பிரிக்க வேண்டும். அந்த தக்காளியை தரம் பிரிப்பதற்கு 3 ரூபாய். பேக்கிங் பாக்ஸ் பேக்கிங்க்கு 9 ரூபாய். ஏற்றுமதி நிறுவனத்திலிருந்து துறைமுகம் வரை லோக்கல் லாரி வாடகை 3 ரூபாய். ஏர் ஃப்ரைட் விமான கட்டணம் 35 ரூபாய். இது எல்லாம் கூட்டினால் 65 ரூபாய். ஏற்றுமதியாளரின் லாபம் 1 கிலோ தக்காளிக்கு 20 ரூபாய் வைத்துக் கொள்ளலாம். இதையும் கூட்டினால் 1 கிலோ தக்காளி 85 ரூபாய். அதாவது ஒரு கிலோ தக்காளி ஏற்றுமதி செய்தால் ஏற்றுமதியாளரின் லாபம் 20 ரூபாய். 1 டன் தக்காளி ஏற்றுமதி செய்தால் ஏற்றுமதியாளரின் லாபம் 20,000 ரூபாய். வாரம் 5 டன் தக்காளியை ஏற்றுமதி செய்தால் ஏற்றுமதியாளரின் லாபம் 1 லட்சம் ரூபாய். மாதம் 20 டன் தக்காளி ஏற்றுமதி செய்தால் ஏற்றுமதியாளரின் லாபம் 4 லட்சம் ரூபாய். இதுபோன்று ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி செய்யும் பொழுது ஏற்றுமதியாளருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. அவ்வளோ வரை கிடைக்குமா சார்? தக்காளி பார்த்தீங்களா, தக்காளிக்கே ஒரு கலவை, தக்காளி எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எக்ஸ்போர்ட்டுங்க போது டன்னு கணக்கில் தானே வருதுங்க சார். ஆமாம் சார், ஆமாம். 1 கிலோ தக்காளிக்கு 20 ரூபா வைக்கலாங்க சார், ப்ராஃபிட்டுங்க. அப்போ 1 டன் எக்ஸ்போர்ட் பண்ணால் எக்ஸ்போர்ட்டரோட ப்ராஃபிட்டு 20,000 ரூபாய்ங்க சார். சார் கொள்முதல் விலையோட லாப விலை அதிகமாக இருக்குது இல்லைங்களா? ஆமாம். இதெல்லாம் வாங்குறது நம்ம 15 ரூபாய்க்கு எங்கனாலுமே விற்கிறதுக்கு நம்ம லாபமே 20 ரூபா கிடைக்குது இல்லையா? ஆமாம். அதனால ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ப்ராஃபிட் 20 ரூபா, நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சூப்பர் சார். சார் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, மிளகு சாகுபடி எப்படி பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். மிளகு நறுமணப் பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. உலகில் மிளகு சாகுபடியில் இந்தியா முன்னணி நாடாக உள்ளது. இந்தியாவில் மிளகு கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மிளகு நீலகிரி மாவட்டம் ஊட்டி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய பகுதிகளில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது.
இந்தியாவிலிருந்து மிளகு மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மிளகை மதிப்பு கூட்டி மிளகு பவுடர் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். மிளகு பவுடர் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். மிளகு பவுடர் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். மிளகு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட மிளகு பவுடர் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பைசஸ் போர்டு, இந்திய அரசின் நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் IE கோடு வாங்க வேண்டும். மிளகு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட மிளகு பவுடர் வணிக ஏற்றுமதியாளர்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். சார் இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் இருக்குல்ல சார், அங்கேருந்து என்னென்ன பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார். சொல்கிறேன். காவிரி டெல்டா பாசன பகுதியில் அமைந்துள்ள மயிலாடுதுறை மாவட்டம் சிறந்து விளங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தேங்காய், இளநீர், தென்னை சார்ந்த பொருட்கள், காயர்பித், கயிறுகள், கைத்தறி சேலைகள், கற்பூரவள்ளி வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம், கடல் மீன்கள், இறால்கள், தானியங்கள் ஆகிய பொருட்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தேங்காய் மற்றும் தென்னை சார்ந்த பொருட்கள் சிறந்த முக்கிய ஏற்றுமதி அடையாளமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. ஓ சூப்பர் சார். சார் அப்போ இவ்வளவு விஷயங்கள் அங்கே வந்து பண்றாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இந்திய அரசு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்புன்னு ஒரு திட்டம் ஸ்கீம் வச்சிருக்காங்க சார். அதில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்து தேங்காயும் தென்னை சார்ந்த பொருட்களும் சிறந்த முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக தேர்வு செஞ்சு கவர்மெண்ட்டே தேர்வு செஞ்சுருக்காங்க சார். சரி சார், சூப்பர் சார். இப்போ எனக்கு என்ன பர்சனல் கொஸ்டினா சார், இப்போ நம்ம ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது நம்ம தான் சொந்தமாக தயாரித்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணணுமா, இல்லாட்டி நம்ம வாங்கி கூட பண்ணலாமா, அதை பற்றி சொல்லுங்கள். சொல்கிறேன் சார். ஏற்றுமதியாளரே ஒரு பொருளை தயாரித்து ஏற்றுமதி செய்தால் அதற்கு மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர், தயாரிப்பாளர் ஏற்றுமதியாளர் என்று அழைக்கப்படுவார். தயாரித்து தான் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பதில்லை. பொருளை வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். உதாரணமாக வேளாண் பொருட்கள், உணவுப் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், மலர்களை விவசாயிகளிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். உதாரணமாக கைத்தறி பெட்ஷீட்டுகள், தரை விரிப்புகளுக்கு ஆர்டர் எடுக்கும் பொழுது கைத்தறி தயாரிப்பாளர், கரூர் மாவட்டத்தில் உள்ள கைத்தறி தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். தோல் பொருட்கள், தோல் காலணிகள், தோல் பைகளுக்கு வேலூர் மாவட்டத்தில் உள்ள தோல் பொருட்கள் தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். இவ்வகை ஏற்றுமதியாளர்களுக்கு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், வணிக ஏற்றுமதியாளர்கள் என்று பெயர். பொருளை தயாரிக்க தேவையில்லை, மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் சார். சார் யார் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் விஷயம் பண்ணலாம் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். டவுட். ஆமாங்க சார். ஏற்றுமதி தொழிலை அனைவரும் செய்யலாம். உதாரணமாக கல்லூரி மாணவ மாணவிகள், குடும்பத் தலைவிகள், விவசாயிகள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள், தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள், தனியார் கல்லூரி பேராசிரியர்கள், தனியார் நிறுவன அலுவலர்கள், டாக்டர்கள், என்ஜினியர்கள், ஆடிட்டர்கள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என்று அனைவரும் ஏற்றுமதி தொழிலை செய்யலாம். ஓ சூப்பர் சார். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சூப்பர் சார். சார் கருவேப்பிலை ஏற்றுமதி எப்படி சார் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். கருவேப்பிலை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கருவேப்பிலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். கருவேப்பிலை மதிப்பு கூட்டி கருவேப்பிலை பவுடர் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படி ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். கருவேப்பிலை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட கருவேப்பிலை பவுடர் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, கனடா, நெதர்லாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கருவேப்பிலை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட கருவேப்பிலை பவுடர் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் IE கோடு வாங்க வேண்டும். கருவேப்பிலை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட கருவேப்பிலை பவுடர் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். சார் அதே மாதிரி இப்போ நம்ம கிச்சன் மேட்லாம் எப்படி சார் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்தியாவில் கிச்சன் மேட்டுகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட சமையலறை மேட்டுகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சமையலறை மேட்டுகள் வெளிநாடுகளில் உள்ள மக்களின் அன்றாட உபயோகப் பொருளாக உள்ளது. சமையலறை மேட்டுகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் உள்ளது. கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட சமையலறை மேட்டுகள்
மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வளைகுடா நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட சமையலறை மேட்டுகள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் கைத்தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் IE கோடு வாங்க வேண்டும். சமையலறை மேட்டுகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஓகே சார். சார் இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா சார், நம்ம சென்னை ஹார்பர் இருக்குல்ல சார், ஆமாங்க சார். சென்னை துறைமுகம் வழியாக என்னென்ன பொருள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, நான் கூடுதல் விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சென்னை துறைமுகம் இந்தியாவின் மற்றும் தென் தமிழகத்தின் சிறந்த கடல்வழி ஏற்றுமதி மையமாக திகழ்கிறது. சென்னை துறைமுகத்திலிருந்து பன்முகத்தன்மை கொண்ட சென்னை துறைமுகத்தின் வழியாக பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அந்த பொருட்களின் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மாம்பழ ஜூஸ்கள், மஞ்சள், மிளகு, மிளகாய், நறுமணப் பொருட்கள், அப்பளம், பருத்தி ஆடைகள், பின்னல் ஆடைகள், வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள், தரை விரிப்புகள், திரைச்சீலைகள், தோல் காலணிகள், தோல் பைகள், பெல்ட்டுகள், கார், லாரி மற்றும் இருசக்கர வாகனங்கள், என்ஜின் பாகங்கள், கியர் பாக்ஸ்கள், அதிநவீன ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள், ஸ்மார்ட் போன்கள், கணினி உதிரி பாகங்கள் மற்றும் மின்னணு சர்க்கியூட் போர்டுகள், பம்புகள், மோட்டார்கள், வால்வுகள் மற்றும் கனரக இயந்திரங்கள் ஆகிய பொருட்கள் சென்னை துறைமுகத்தின் வழியாக சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் சார். இப்போ சென்னை ஹார்பர்லேருந்து இதெல்லாம் போயிட்டு சூப்பர் சார். சார் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம திருப்பூர் பக்கத்தில் இருக்க நம்மளோட ஈரோடு தான் இல்லைங்களா? ஸோ நம்ம தம்பி வீடு அப்படிங்கிற மாதிரி ஈரோட்டில் இருந்து தயாரிக்கப்படுற தறியில் செய்யப்படுற பொருட்கள் சார். அது மட்டும் இல்லாமல் அதோட சர்வதேச கண்காட்சிகள் பற்றிய விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சர்வதேச கண்காட்சி வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இருக்கு இல்லைங்களா? எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக கவர்மெண்ட்ல இப்போ வந்து நம்ம தறியில் செய்யப்படுற பொருட்களுக்கும் அதோட சர்வதேச கண்காட்சிகள் அதை பற்றி பார்க்கலாம் சார். பவர்லூம் ப்ராடக்ட்ஸ் தறியில் தயாரிக்கப்பட்ட பொருட்களான ஜரிய வேஷ்டிகள், லுங்கிகள், துண்டுகள், பெட்ஷீட்டுகள், தரை விரிப்புகள் ஆகிய பொருட்களுக்கு இந்திய அரசு வெளிநாடுகளில் சர்வதேச கண்காட்சிகளை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது. இந்த பவர்லூம் ப்ராடக்ட்ஸ் தறியில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு இந்திய அரசு சமீபத்தில் நடத்தவுள்ள வெளிநாடுகளில் நடத்தவுள்ள சர்வதேச கண்காட்சிகள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். கண்காட்சியின் பெயர் இன்டெக்ஸ் சவுத் ஆசியா. கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி ஆகஸ்ட் 5 தேதி முதல் 7 தேதி வரை. கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு ஸ்ரீலங்கா. அடுத்த கண்காட்சி பற்றிய விவரங்கள். கண்காட்சியின் பெயர் இன்டர்டெக்ஸ் சவுதி. கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி செப்டம்பர் 15 தேதி முதல் 17 தேதி வரை. கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு சவுதி அரேபியா. அடுத்த கண்காட்சி பற்றிய விவரங்கள். கண்காட்சியின் பெயர் குளோபல் சோர்சிங் எக்ஸ்போ. கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி நவம்பர் 17 தேதி முதல் 19 தேதி வரை. கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு ஆஸ்திரேலியா. இந்திய அரசு இந்த சர்வதேச கண்காட்சிகளை வெளிநாடுகளில் நடத்தி வருகிறது. இந்த சர்வதேச கண்காட்சிகளில் ஏற்றுமதியாளர்கள் ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த சர்வதேச கண்காட்சிகளில் ஸ்டால் அமைத்து கலந்து கொண்டால் இறக்குமதியாளர்களை நேருக்கு நேர் சந்தித்து ஆர்டர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த சர்வதேச கண்காட்சிகளில் ஏற்றுமதியாளர்கள் ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ள கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பவர்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் IE கோடு வாங்க வேண்டும். இந்த சர்வதேச கண்காட்சிகளுக்கு பையர் செல்லர் மீட்டிங் என்று பெயர். இந்த சர்வதேச கண்காட்சிகளில் ஸ்டால் அமைத்து இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெறுவதற்கு ஏற்றுமதியாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது சிறந்தது. சிறப்பு சார், சிறப்பு சார். பயங்கரமாக பேசுறீங்களா? உங்கள்கிட்ட இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். ஏன்னா இப்போ முடியெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க ஹேர் மெயின்டெனன்ஸ் சொல்லுங்கள். எல்லாம் யோகா தான் சார். யோகா பண்ணால் முடிவில் வருமா? இல்லை அப்படி இல்லைங்க, மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க சார். ஓகே சார். அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டென்ஷன், அந்த மன உளைச்சல், டென்ஷன் எல்லாம் எதுவும் வராதுங்க சார். நாள் முழுவதும் நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம ஒர்க் பார்க்குறோம் இல்லைங்க சார். அப்போ அந்த ஒர்க் பார்க்கும்போது எவ்வளவோ டென்ஷன் இருக்குங்க, எல்லாத்துக்குமே இருக்குங்க சார். அப்போ வந்து டெய்லி மார்னிங் வந்து அந்த அதிகாலையில் 5 மணிக்கு யோகா பண்ணும்போது அந்த இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா எல்லா பாடியில் இருக்கிற எல்லா பாகங்களுக்குமே அது ஒரு நல்ல ஒரு பயிற்சியா இருக்குங்க சார். அதனால டென்ஷன் ஆகாதீங்க, முடியை காப்பாத்திக்கோங்க. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முடியை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ போன டைம்ல பேசின ஒரு கொஸ்டின்ல வந்து இலங்கையை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இலங்கையில கூட நம்ம கண்காட்சி நடத்துறாங்க இல்லைங்களா? இளநீர் சார். இல்ல சார், இலங்கைன்னு சொல்லி ஒரு ஸ்ரீலங்கா. ஆமா, இலங்கை. ஆமாங்க சார். ஆமா சார், ஸ்ரீலங்கால வந்து அது நடத்துறாங்கன்னு சொல்றேன் கண்காட்சி. நடத்துறாங்க சார். சூப்பர் சார், சூப்பர். இதே ஆகஸ்ட் இந்த பவர்லூம் ப்ராடக்ட்ஸ்க்கு ஆகஸ்ட் மந்த் 5 டேட்ல இருந்து 7 டேட் வரைக்கும் 3 நாள் ஸ்ரீலங்கால
நடத்துகிறேங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்தியாவில இருந்து சுவிட்சர்லாந்துக்கு என்னென்ன விஷயங்கள் பொருட்கள் ஏற்றுமதி பண்றாங்க அதை பத்தி சொல்லுங்க. இந்தியாவிலிருந்து சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டில் சுமார் 29,000 இந்தியர்கள் வசிக்கின்றனர். இந்தியாவிலிருந்து சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். பாசுமதி அரிசி, காஃபி, தேயிலை, ஆர்கானிக் உணவுப் பொருட்கள், உயர்தர பருத்தி ஆடைகள், பின்னல் ஆடைகள், கைத்தறி ஆடைகள், வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள், தோல் காலணிகள், தோல் பைகள், பெல்ட்டுகள், தொழில்துறை இயந்திரங்கள், பாய்லர்கள், மின்சார உபகரணங்கள், பம்புகள் மற்றும் ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள். இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து சுவிட்சர்லாந்து நாட்டுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. வணிக ஏற்றுமதியாளர்களும் புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்களும் புதிய ஏற்றுமதியாளர்களும் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் சார். சார் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன சார், நம்ம இந்தியாவுக்கு அருகில் உள்ள நாடுகள் எப்படி சுலபமாக கண்டுபிடிக்கலாம், அதுக்கு எப்படி சுலபமாக நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் அதை சொல்லி சொல்லுங்க சார். புதிய ஏற்றுமதியாளர்கள் ஆரம்பத்தில் இந்தியாவிற்கு அருகிலுள்ள நாடுகளான மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். இந்த அருகிலுள்ள நாடுகளுக்கு தூத்துக்குடி துறைமுகம் வழியாக எளிதாக ஏற்றுமதி செய்யலாம். பொருட்களும் 3 நாட்களில் இந்த நாடுகளுக்கு சென்றடையும். கப்பல் கட்டணமும் குறைவாக இருக்கும். இறக்குமதியாளரிடமிருந்து ஏற்றுமதியாளருக்கு பணமும் விரைவில் கிடைக்கும். ஓ சூப்பர் சார். பக்கத்தில் இருக்கிற நாடுகள் போது இந்த தூத்துக்குடி ஷீபோர்ட்லேருந்து 3 நாளில் போய் ரிசீவ் ஆயிருங்க சார். அப்போ பையர்கிட்ட இருந்து பேமெண்ட்டும் எக்ஸ்போர்ட்டருக்கு பேங்க் மூலமாக பேமெண்ட்டும் சீக்கிரம் கிடைச்சிருங்க. சூப்பர் சார். அப்புறம் அந்த கப்பல் கட்டணமும் கம்மியாக இருக்குது. பக்கத்து நாடுங்கிறனால கம்மியாக இருக்குங்க சார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டருக்கு கண்டினியூவாக இந்த கண்ட்ரிஸ் பண்ண எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருங்க சார். அப்புறம் வந்து இந்த லாங்காக இருக்கிற ஐரோப்பிய கண்ட்ரிஸ் இருக்கு இல்லைங்க, இந்த ஜெர்மன், பிரான்ஸ், கனடா, இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சார். ஓ சூப்பர் சார். சார் இப்போ நம்ம இந்தியாவை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் இப்போ டீ இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ வந்து தேயிலை வளர்ச்சி கழகம் அதை பற்றின கூடுதல் விவரங்களை பற்றி சொல்லுங்கள். டீ பவுடர், கிரீன் டீ பவுடர் வெளிநாடுகளில் அதிக தேவையும் நல்ல வரவேற்பும் உள்ளது. இந்த டீ பவுடர், கிரீன் டீ பவுடர் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் டீ போர்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டீ போர்டு, இந்திய அரசின் தேயிலை ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினர் RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். இந்த இந்தியாவிலிருந்து டீ பவுடர், கிரீன் டீ பவுடர் ஐரோப்பிய நாடுகளான ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கும், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கும், வளைகுடா நாடுகளுக்கும் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டீ போர்டு தேயிலை ஏற்றுமதி வளர்ச்சி கழகம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. சூப்பர் சார். சார் இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், நம்ம இறக்குமதியாளர் இருக்காங்களா சார், இறக்குமதியாளர் வந்து ஏற்றுமதியாளருக்கும் கிடைக்கும் US டாலர் அதை பற்றின விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். உதாரணமாக இந்தியாவில் உள்ள ஏற்றுமதியாளர் மலேசியா நாட்டில் உள்ள இறக்குமதியாளருக்கு காய்கறிகளுக்கு விலைப்பட்டியல் அனுப்புகிறார். 5 லட்சம் என்று விலைப்பட்டியல் அனுப்புகிறார். அந்த மலேசிய நாட்டில் உள்ள இறக்குமதியாளர் அந்த 5 லட்சம் விலைப்பட்டியலை பிடித்திருக்கிறது என்று உறுதி செய்கிறார், ஆர்டர் உறுதி செய்கிறார். அப்பொழுது ஏற்றுமதியாளர் அந்த 5 லட்சத்திற்காக பணம் இறக்குமதியாளரின் வங்கியிலிருந்து இறக்குமதியாளரின் வங்கியிலிருந்து ஏற்றுமதியாளரின் வங்கிக்கு அனுப்புகிறார், US டாலராக அனுப்புகிறார். அந்த US டாலர் வந்து ஏற்றுமதியாளரின் வங்கியை வந்தடைந்தவுடன் ஏற்றுமதியாளர் அந்த US டாலரை ஏற்றுமதியாளரின் வங்கிக்கு விற்று அதற்கு இணையான 5 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாயை பெற்றுக்கொள்கிறார். அந்த இந்திய ரூபாயை பெற்றுக்கொண்ட பிறகுதான் உள்நாட்டில் உள்ள விவசாயிகளிடம், தயாரிப்பாளரிடம் ஆர்டர் கொடுப்பதற்கும், பேக்கிங் செய்வதற்கும், பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் அது சுலபமாகவும் வசதியாக இருக்கும். ஏற்றுமதி தொழிலில் வங்கிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக செயல்பட்டு வருகின்றன. பேங்க் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்றாரு. சார் இந்த கொஸ்டின் சார், இது என்னன்னா கண்ட்ரி ரிஸ்க்னு சொல்லி பற்றி அதை பற்றி விவரங்களை பற்றி சொல்றேன் சார். ஏற்றுமதியாளர் டாக்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பேமெண்ட் DP முறையில் ஏற்றுமதி செய்யும் பொழுது சில நேரங்களில் கண்ட்ரி ரிஸ்கை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. இந்த கண்ட்ரி ரிஸ்க்கு ஏற்றுமதியாளருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஏற்றுமதியாளர் ஆர்டர்
உறுதி செய்தவுடன், இறக்குமதியாளர் ஆர்டர் உறுதி செய்தவுடன் ஏற்றுமதியாளர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன், இந்திய அரசின் ஏற்றுமதி பாதுகாப்பு உத்தரவாத கழகத்தில் 1 ஆண்டு பாலிசி மற்றும் 2 ஆண்டு பாலிசி செய்து கொள்ள வேண்டும். இந்த கண்ட்ரி ரிஸ்கை சந்திக்க நேர்ந்தால் இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளருக்கு பணம் பாதுகாப்பாக கிடைக்கும். ஓ, அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். கண்ட்ரிஸ்க்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. சூப்பர் சார். சார் இப்போ இந்த அழகு சாதன பொருட்கள்லாம் எப்படி, அதை பத்தி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சொல்றேன் சார். ரசாயனம் கலக்காமல் இயற்கை முறையில் இயற்கை பொருட்களை கொண்டு சாகுபடி செய்யப்பட்ட பொருட்கள், தயாரிக்கப்பட்ட அழகு சாதன பொருட்கள், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உதாரணமாக பப்பாளி, எலுமிச்சை, மஞ்சள், கற்றாழை ஆகிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட குளியல் சோப்புகள், முகப்பூச்சி கிரீம்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அழகு சாதன பொருட்கள் உலகில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அழகு சாதன பொருட்கள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காஸ்மெட்டிக்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் அழகு சாதன பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் IE கோடு வாங்க வேண்டும். அழகு சாதன பொருட்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு அவ்வளவு இருக்கு. அதுல கெமிக்கல் யூஸ் பண்ணாம நான் கேட்கணும்னு நினைச்சேன், கடல மாவுலாம் சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாமா சார்? கடல மாவு, அப்புறம் இந்த பாசிப்பயிறு மாவு இதெல்லாமே நல்லா எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க சார். எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓ சூப்பர் சார். நெரிஞ்சி முள் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க சார். மெடிசன் இல்லைங்க, ஹெர்பல் மெடிசன் இல்லைங்க சார். ஆமாம் சார். நெரிஞ்சி முள் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க சார். அப்புறம் இந்த கற்றாழை எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க, நல்ல ஹெர்பல் மெடிசனுங்க சார். ஓ சூப்பர் சார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு கேட்கறதுக்கு. நெரிஞ்சி முள்ளா நம்ம காலில் குத்தினா தூக்கி போட்டு போயிடுவோம், பட் ஆனால் அதை கூட எக்ஸ்போர்ட் பண்ணி காசு கொடுக்குறாங்க. நல்ல ஹெர்பல் மெடிசனுங்க சார். கேட்டுக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு நான் போய் உட்காந்து நெரிஞ்சி முள்ள பிடுங்க சொல்ற இடம் கேட்டால் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நல்ல வேல்யூ போயிட்டு இருக்காமா. நம்ம வந்து இங்கே வேலையோட முக்கியத்துவம் தெரியும்ல நம்மளுக்கு. காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் வேலை தேடி பிடிச்சி போய் உட்காரதுக்குள்ளேயே பாதி வாழ்க்கை போயிடுது. அதான் உண்மையா இருக்கு. ஸோ அப்படி போயிட்டு இருக்க வாழ்க்கையில இதையும் சைடா பண்ணுங்க, இதுல கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சா இதே மெயினா பண்ணுங்க, தொழிலதிபர் ஆயிருங்க, இன்னும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன சார்? அது அந்த மாதிரி தான். ஸோ நான் ஃப்ளோவில் சொன்னாலுமே கரெக்டாக தான் இருக்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா சார், வேலை பார்த்தீங்களா, கொஸ்டின் கூட அந்த மாதிரி தான் சார் இருக்கு. வேலையில் இருந்து கொண்டே ஏற்றுமதி தொழில் எப்படி சார் பண்ணலாம், அதை பத்தி சொல்லுங்க. வேலையில் இருந்து கொண்டே பகுதி நேரமாக ஏற்றுமதி தொழிலை தாராளமாக செய்யலாம். உதாரணமாக தனியார் நிறுவன அலுவலர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள், தனியார் கல்லூரி பேராசிரியர்கள், டாக்டர்கள், என்ஜினியர்கள், ஆடிட்டர்கள் என்று பல துறைகளில் வேலை செய்து கொண்டு வேலையில் இருப்பவர்கள் பகுதி நேரமாக ஏற்றுமதி தொழிலை செய்யலாம். உதாரணமாக வேலையில் இருப்பவர்கள் மாலையில் வீட்டிற்கு வந்தவுடன் இறக்குமதியாளருக்கு இமெயில் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்புவது, இறக்குமதியாளரிடமிருந்து வரும் இமெயில் வாட்ஸ்அப் மூலம் வரும் மெசேஜ்களுக்கு பதில் அனுப்புவது, இறக்குமதியாளர் கேட்லாக் ப்ரொஃபைல் கேட்டால் உடனே காலம் தாமதிக்காமல் உடனே அனுப்புவது, விலைப்பட்டியல் கேட்டால் அனுப்புவது, ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து வேலைகளையும் செய்யலாம். மாலை வேலைகளில் ஒரு 2 மணி நேரம் ஏற்றுமதி தொழிலுக்கென்று செலவிட வேண்டும். சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் ஒரு எக்ஸ்ட்ரா அதிகமாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் செலவிடுவது சிறந்ததாக இருக்கும். பகுதி நேரமாக செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், இடைவெளி விடாமல் தினமும் தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைந்த பின் ஃபுல் டைம் எக்ஸ்போர்ட்டர், முழு நேர ஏற்றுமதியாளராக செய்யலாம். ஓ சூப்பர் சார். அப்போ அப்படி இருந்துட்டே கூட ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? எந்த வேலையில் இருந்தாலும் பார்ட் டைமாக ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுங்க சார். ஈவினிங் டைமுங்க ஒரு 2 ஹவர்ஸ் இதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ண போதுங்க. 2 ஹவர்ஸ். ஆமாங்க. சனி ஞாயிறுல லீவாக இருக்கும் இல்லைங்க சார், அப்போ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணுங்க. பார்ட் டைமாக இருந்தாலும் கொஞ்சம் கண்டினியூவாக டெய்லி அந்த இடைவெளி இல்லாமல் டெய்லியுமே கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தோம்னா கண்டினியூவாக எக்ஸ்போர்ட் பண்ண அப்புறம் ஃபுல் டைமாக பண்ணலாங்க சார். ஓ சூப்பர் சார். சார் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ இந்த இறக்குமதியாளர்கள்லாம் இருக்காங்க சார், இறக்குமதியாளர் இருந்து தொடர்ந்து ஆர்டர் கிடைக்கிறதுக்கு ஏற்றுமதியாளர்கள் என்னென்ன உறுதிமொழி, ஐ மீன் வாய்ப்பாடெல்லாம் என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்லுங்க சார். இறக்குமதியாளரிடமிருந்து ஏற்றுமதியாளர் தொடர்ந்து ஆர்டர் பெறுவதற்கு ஏற்றுமதியாளர் கடைபிடிக்க வேண்டிய வாய்ப்பாடுகள் 6 வாய்ப்பாடுகள் 6 ஃபார்முலாஸ் இருக்கின்றன. அதை பற்றி விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா விரைவான பதில், ரெஸ்பெக்ட் அண்ட் குயிக் ரிப்ளை, விரைவான பதில். உதாரணமாக இறக்குமதியாளருக்கு ஏற்றுமதியாளர் வாட்ஸ்அப் அல்லது இமெயில் மூலம் அனுப்பும் பொழுது அந்த அறிமுக கடிதத்தில் டியர் சார் மேடம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இறக்குமதியாளர் கேட்லாக் ப்ரொஃபைல் கேட்டால் காலம் தாமதிக்காமல் உடனே அனுப்ப வேண்டும். விலைப்பட்டியல் கேட்டால், சாம்பிள் கேட்டால்
காலம் தாமதிக்காமல் அனுப்ப வேண்டும். விலைப்பட்டியல் கேட்டால் நேரம் காலம் தாமதிக்காமல் உடனே விரைவாக அனுப்ப வேண்டும். செகண்ட் ஃபார்முலா ஹார்ட் ஒர்க். ஏற்றுமதியாளரின் கடின உழைப்பு ஏற்றுமதி தொழிலுக்கு மிகவும் முக்கியமானது. தேர்டு ஃபார்முலா ரைட் ப்ரைஸ். சிறந்த விலைப்பட்டியலை தயாரித்து அனுப்ப வேண்டும். வேளாண் பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கு 3 விவசாயிகளிடம் விலைப்பட்டியல் வாங்க வேண்டும். மற்ற பொருட்களுக்கு 3 தயாரிப்பாளர்களிடம் விலைப்பட்டியல் வாங்க வேண்டும். பொருளும் ஏற்றுமதி தரமாக இருக்க வேண்டும். விலைப்பட்டியல் எந்த விவசாயி எந்த தயாரிப்பாளர் கம்மியாக விலைப்பட்டியல் குறைவான விலையில் விலைப்பட்டியல் கொடுத்திருக்கிறாரோ அந்த விலைப்பட்டியலை இறக்குமதியாளருக்கு அனுப்ப வேண்டும். ஃபோர்த் ஃபார்முலா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். எந்த பொருளாக இருந்தாலும் அதில் நம்பர் ஒன் தரம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருளை ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஃபிஃப்த் ஃபார்முலா டைட் அண்ட் சேஃப்டி பேக்கிங். அழகான மற்றும் பாதுகாப்பான பேக்கிங் அழகாகவும் இருக்க வேண்டும், டைட்டாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் இறக்குமதியாளருக்கு சென்றடையும் பொழுது பொருள் பாதுகாப்பாக சென்றடையும். சிக்ஸ்த் ஃபார்முலா டெலிவரிங் ஏர்லி டைம். விரைவாக ஏற்றுமதி செய்தல். உதாரணமாக இறக்குமதியாளர் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மலேசியா நாட்டில் உள்ள துறைமுகத்திற்கு பொருட்கள் வந்தடைய வேண்டும் என்று டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் என்று ஆகஸ்ட் 20ஆம் தேதி குறிப்பிடுகிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். அப்போது ஆகஸ்ட் ஒரு 17ஆம் தேதியே மலேசியா நாட்டு துறைமுகத்தை சென்றடையுமாறு செய்ய வேண்டும். இதற்கு டெலிவரியின் ஏர்லி டைம். இது 6th ஃபார்முலா. இந்த 6 வாய்ப்பாடுகள் 6 ஃபார்முலாஸை ஏற்றுமதியாளர் கடைபிடித்து ஏற்றுமதி செய்தால் இறக்குமதியாளரிடமிருந்து தொடர்ந்து ஏற்றுமதியாளருக்கு ஆர்டர் தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே இருக்கும். சூப்பர் சார். இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகே சார், சூப்பர் சார். சார் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த வேளாண் பொருட்கள்லாம் இருக்குல்ல சார், வேளாண் பொருட்கள் நறுமண பொருட்கள் அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், தரச்சான்றிதழ் பற்றி சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய தரச்சான்றிதழ்களை பற்றி பார்க்கலாம். வேளாண் பொருட்களான உதாரணமாக காய்கறிகள், பழங்கள் ஆகிய பொருட்களை ஏற்றுமதி செய்ய பீட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட், அதாவது பூஞ்சை காளான் அந்த காய்கறிகளை தாக்கவில்லை பாதிக்கவில்லை என்பதற்கான தரச்சான்றிதழ். இந்திய அரசிடமிருந்து FSSAI தரச்சான்றிதழ் வாங்க வேண்டும். வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் IE கோடு வாங்க வேண்டும். நறுமண பொருட்கள் ஏற்றுமதி செய்ய அதேபோல் பீட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும், FSSAI சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து ஸ்பைசஸ் போர்டு நறுமண பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் RCMC வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் IE கோடு வாங்க வேண்டும். இந்த வேளாண் பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கு தரச்சான்றிதழ் வாங்கி ஏற்றுமதி செய்வது சிறந்தது. சிறப்பு சார். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ பேசிட்டு இருக்கோம். இன்னும் சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, பார்த்து முடிச்சுட்டு வாங்க. இன்னும் சில கேள்விகள் இருக்கு, நம்மளோட ரமேஷ்குமார் சார்ட்ட கேட்க போறோம். அண்ட் வந்து இது ஏற்றுமதி வழிகாட்டி உங்களுக்கான ஒரு 1 hour கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில கேள்விகள் இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் உங்க விஜய் பிளாக் கார்த்தி. இது உங்களுக்கான 1 மணி நேரம் ஷோ கிளேஸ் ஏற்றுமதி வழிகாட்டி. நம்மளோட லட்சுமி எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து நம்ம ரமேஷ்குமார் சார் வந்திருக்காங்க. இன்னும் சில கேள்விகள் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, பார்த்து முடிச்சுட்டு வந்துருக்கேன்.